வெல்கம் டு TNPSC ப்ரிப்ரேஷன். ஸோ இது என்ன சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 3 பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2ல் பார்ட் 4. ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸே வந்து இன்னொன்று இருக்கும். ஸோ நம்ம வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் செகண்டில் இருக்க பார்ட் 4 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஏன் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் சூஸ் பண்ணோன்னா Group 1 2018 வந்து த இந்தியன் சால்ட்பீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியம் நைட்ரேட், சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட், ஆப்ஷன் டி வந்து கால்சியம் நைட்ரேட். ஸோ இதுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட் 1 ஆஃப் த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் ஆர் த கெமிக்கல்ஸ் ப்ரெசென்ட் இன் மேட்ச் ஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் சி, அதாவது பி அண்ட் டியை வந்து எலிமினேட் பண்ணலாம். ஆப்ஷன் பி அண்ட் டி எலிமினேட் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் தான் வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ இது வந்து பார்ட் 2 ஆஃப் த வீடியோவில் வந்து இது வந்து வரும். ஸோ இதோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 சிலபஸ் வந்து. ஸோ இந்த வீடியோ சீரிஸை கவர் பண்ணணும்னா என்ன சிலபஸ் கவர் ஆகும் அப்படின்னா யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸில் கெமிஸ்ட்ரி கீழே கார்பன், நைட்ரஜன் அண்ட் தேர் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்ட் 4 அப்படின்றனால 38th ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சல்ஃபர் டயோக்சைட். ஸோ சல்ஃபர் டயோக்சைடோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முன்னாடி பார்ட்டில் 3 பார்த்துருப்போம். ஸோ இப்போ 2 பார்க்க போகிறோம். ஸோ சல்ஃபர் டயோக்சைடு வந்து ஆக்சிஜனோட, அதாவது சல்ஃபர் டயோக்சைடு வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷனை வந்து நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, ஹை டெம்பரேச்சரில் அது நடக்குது அப்படின்னா சல்ஃபர் ட்ரையாக்சைடாக வந்து அது வந்து மாறும். ஸோ இது வந்து இந்த ப்ராசஸை வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பை கான்டாக்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து சல்ஃபர் டயோக்சைடுக்கு ப்ளீச்சிங் ஆக்ஷன் இருக்கும். அதாவது சல்ஃபர் டயோக்சைடு வாட்டரோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அது சுற்றி இருக்க கலர்டு உல், சில்க்கு, ஸ்பாஞ்சு இது எல்லாத்தையுமே வந்து ப்ளீச் பண்ணிடும். ஸோ கலர்லெஸ் ஆக்கிடும் டியூ டு தட் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. பட் இந்த ப்ளீச்சிங் வந்து டெம்பரரி தான். அது அப்படியே நம்ம விட்டோம்னா திரும்ப வந்து அது ரீஆக்சிடைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அது வந்து ப்ளீச்சிங் ஹேர், சில்க், wool இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளான்ட்ஸ் அண்ட் கிராப்ஸ் இன் அக்ரிகல்ச்சரில். நெக்ஸ்ட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா லெட் சேம்பர் ப்ராசஸ், கேஸ்கேட் ப்ராசஸ், கான்டாக்ட் ப்ராசஸ். ஸோ கான்டாக்ட் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சல்ஃபர் இல்லைனா அயன் பைரைட்ஸை ஆக்சிஜனில் வந்து பேர்ன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா சல்ஃபர் ட்ரைஆக்சைடு வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இந்த presence of catalyst such as V2O5 or platinized asbestos, சல்ஃபர் டை ஆக்சைடை ஆக்சிடைஸ் பண்ணுறோம். அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரெசென்ட் தட் மீன்ஸ் ஃபார்ம் ஆகுது இந்த presence of catalyst V2O5. ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன் வித் ஆக்சிஜனில் பார்த்தோம். ஸோ அதை தான் வந்து கான்டாக்ட் ப்ராசஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாறி இருக்கு. அந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வந்து கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்ல அப்சர்வ் ஆச்சு அப்படின்னா ஒலியம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒலியம் வந்து அதுக்கப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிடாக வந்து கன்வெர்ட் ஆகிடும், டீஹைட்ரேட் ஆகி. நெக்ஸ்ட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பியூர் சல்ஃபியூரிக் ஆசிட் எப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு கலர்லெஸ் லிக்விடு, விஸ்கஸ் லிக்விடு. அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், விஸ்காசிட்டியும் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாக இருக்கனால விஸ்காசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆசிட் வந்து 283.4 கெல்வினில் ஃப்ரீஸ் ஆகும் அண்ட் 590 கெல்வினில் வந்து ஆக்சுவலி இது வந்து பாயில் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹைலி சாலபிள் இன் வாட்டர். ஸோ வாட்டரில் வந்து கரைஞ்சிரும் அண்ட் அ ஸ்ட்ராங் இன்ஃபினிட்டி டுவர்ட்ஸ் வாட்டர். ஸோ இது வந்து ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட்டரில் வந்து நம்ம டிசால்வ் பண்ணோம்னா எய்தர் மோனோ அப்படின்னா இப்போ H2SO4.H2O இல்லைன்னா டைஹைட்ரேட்ஸ்னால் 2H2O ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப எக்ஸோதெர்மிக்காக இருக்கும். எக்ஸோதெர்மிக்னா ஹீட்டை வந்து லிபரேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைலி ரியாக்டிவ். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ரியாக்டிவ், இது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஹைலி ரியாக்டிவ் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ டீகம்போஸ் ஆகும். அதாவது இப்போ சல்ஃபியூரிக் ஆசிடை ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் வச்சோம்னா அதுவே டீகம்போஸ் ஆகி H2O and SO3 மாறிடும். அசிடிக் நேச்சர் வந்து இது ஒரு டைபேசிக் ஆசிட்னா ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால இது வந்து 2 டைப் ஆஃப் சால்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்று வந்து சோடியம் பைசல்ஃபேட், இன்னொன்று வந்து சோடியம் சல்ஃபேட். ஸோ வந்து டைபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி.
ஸோ இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கனால இது ஒரு நேசன்ட் ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நிறைய எலமெண்ட்ஸை வந்து ஆக்சிடைஸ் பண்ணும், such as கார்பன், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ். நெக்ஸ்ட் வந்து மெட்டலோட ரியாக்ட் பண்ணும். ஸோ டைல்யூட் ஆசிட்ஸ் வந்து மெட்டல் ஆன டின், அலுமினியம், ஜிங்க் இதோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து சல்ஃபேட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஹாட் ஆசிடோட ரியாக்ட் ஆச்சுன்னா ஹாட் கான்சென்ட்ரேட்டிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் காப்பர் இல்லை லெட் அப்படின்னா லெட் இது என்ன கொடுக்கும் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட், லெட் சல்ஃபேட்டை வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து ஹாட் கான்சென்ட்ரேட்டட் ஆசிட், இது வந்து டைல்யூட்டட் ஆசிட். ஸோ இது வந்து கோல்ட், சில்வர், பிளாட்டினமோட ரியாக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் சால்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் சால்ட்ஸோட ரியாக்ட் ஆகும் டு கிவ் மெட்டல் சல்ஃபேட்ஸ் அண்ட் பைசல்ஃபேட்ஸ். ஸோ இது வந்து சல்ஃபேட், இது வந்து பைசல்ஃபேட், இது வந்து மெட்டல் சால்ட்ஸ், சோடியம் கார்பனேட் அண்ட் சோடியம் புரோமைட். நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆன பென்சீனோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் எங்கே யூஸ் ஆகும்னா மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், அமோனியம் சல்ஃபேட் அண்ட் சூப்பர் பாஸ்பேட் அண்ட் மற்ற கெமிக்கல்ஸான HCl, நைட்ரிக் ஆசிட்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து ட்ரையிங் ஏஜென்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்மெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ல சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ சல்ஃபியூரிக் ஆசிடும் பேரியம் குளோரைடும் ரியாக்ட் ஆச்சுன்னா பேரியம் சல்ஃபேட்டாக ப்ரெசிபிடேட் ஆகும். அந்த ப்ரெசிபிடேட் வந்து ஒயிட் கலராக இருக்கும். இது ஒரு டெஸ்ட். இன்னொரு டெஸ்ட் என்ன அப்படின்னா லெட் அசிட்டேட் சொல்யூஷன் வச்சு செக் பண்ணலாம். இப்போது லெட் அசிட்டேட்டும் சல்ஃபியூரிக் ஆசிடும் ரியாக்ட் ஆச்சுன்னா லெட் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். அந்த லெட் சல்ஃபேட் வந்து ஒயிட் ப்ரெசிபிடேட்டை வந்து உருவாக்கும். ஸோ இது ரெண்டத்தை வச்சு சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து டெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம குரூப் 17 ஹாலஜன் குரூப் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம்னா குளோரினை வந்து பார்க்க போகிறோம். ஹாலஜன்ஸ் வந்து கம்பைன் ஃபார்மில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப ஹைலி ரியாக்டிவ். ஸோ அது வந்து தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்டேபிளாக இருக்க முடியாது, சீக்கிரமாக கம்பைன் ஆகிடும். ஸோ ஃப்ளோரினோட சோர்ஸஸ் பார்த்தோன்னா ஃப்ளோர்ஸ்பேர், ஃப்ளோரைட், க்ரையோலைட், இன்னொன்று வந்து ஃப்ளோரோ அப்படேட். சோடியம் குளோரைடோட சோர்ஸ் வந்து சீ வாட்டர். புரோமைட், அயோடைட் இதுவுமே வந்து சீ வாட்டர். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ரியாக்டிவ், ஸோ தனியாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து மெட்டல் குளோரைட்ஸாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குளோரைட் வந்து சோடியம் குளோரைட். ஸோ அது வந்து நம்மளுக்கு சால்ட். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா sulphuric acid preparation by action of concentrated sulphuric acid on chlorides in presence of manganese dioxide. ஸோ இப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா by oxidizing HCl using various oxidizing agent. HCl oxidize பண்ணுறீங்க by using oxidizing agent ஆன manganese dioxide, lead dioxide, potassium permanganate, potassium dichromate யூஸ் பண்ணியும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இது அதோட ரியாக்ஷன் தான். அதாவது லெட் டயோக்சைட், மேங்கனீஸ் டயோக்சைட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் டைக்ரோமேட் இதெல்லாம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆச்சுன்னா குளோரின் வந்து லிபரேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ப்ளீச்சிங் பவுடரை வந்து மினரல் ஆசிடோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா குளோரின் வந்து லிபரேட் ஆகும். ஸோ மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின். ஸோ 2 ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. பிரைன் சொல்யூஷனை எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் பண்ணால் ஒன்றும், நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் HCl பை ஏர் in Decon's process. ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸில் என்னென்னா பிரைன் சொல்யூஷன் சோடியம் குளோரைடை வந்து எலக்ட்ரோலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா Na+ அண்ட் Cl- வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆன Na+ அயன் வந்து வாட்டரில் இருக்க OH- அயனோட ரியாக்ட் ஆகி சோடியம் ஹைட்ராக்சைட் ஃபார்ம் ஆகும். ஸோ ரிமைனிங் இருக்க H+ம் Cl- நம்மளுக்கு வந்து லிபரேட் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் வந்து லிபரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டெகான்ஸ் ப்ராசஸில் வந்து மிக்சர் ஆஃப் ஏர் அண்ட் HCl, ஏரையும் HClயும் வந்து ஒரு சேம்பரில் வந்து பாஸ் பண்ணுறோம். அந்த சேம்பரில் நிறைய ஷெல்வ்ஸ் இருக்குது, பியூமஸ் ஸ்டோன்ஸ் இருக்குது. பியூமஸ் ஸ்டோன் சோக்ட் இன் குப்ரஸ் குளோரைட். ஸோ இந்த பியூமஸ் ஸ்டோன் என்னென்னா இதுதான் வந்து பியூமஸ் ஸ்டோன், ஸோ சோக்ட் இன் குப்ரஸ் குளோரைட். ஸோ இதில் வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது ஹாட் கேஸஸ் அட் 723 கெல்வின் வந்து இந்த சேம்பரில் சுற்றி வந்து பாஸ் பண்ணுறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HCl + O2, ஸோ அதை சுற்றி அந்த பியூமஸ் ஸ்டோன்ஸ் சோக்ட் இன் குப்ரஸ் குளோரைட் இருக்குது. அப்படி இருக்கும்போது குளோரின் வந்து லிபரேட் ஆகுது. ஸோ இப்படி அப்டைன் ஆகிற குளோரின் வந்து டைல்யூட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ப்ளீச்சிங் பவுடர் மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ரீனிஷ் எல்லோ கேஸ் வித் பஞ்சன்ட்
இரிட்டேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ இது வந்து ஹெட்டேக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். கொஞ்சமாக இன்ஹேல் பண்ணோம்னா, பட் நிறைய இன்ஹேல் பண்ணோம்னா இட் வில் பி ஃபேட்டல். ஏரை விட 2.5 டைம்ஸ் ஹெவியாக இருக்கும். க்ரீனிஷ் எல்லோயிஷ் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் குளோரின் ஹைட்ரேட்டை வந்து டெபாசிட் பண்ணும். ஸோ இதை வந்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ணலாம். பாய்லிங் பாயிண்ட் 34.6 டிகிரி செல்சியஸில். சாலிடாக கன்வெர்ட் பண்ணலாம். மெல்ட் பண்ணோம்னா மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 1 or 2 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடிஞ்சது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.